வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் வெள்ளக்கோவில் முருகேஷ். நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற யூடியூப் சேனல்களில் நம்மளதும் ஒன்றா தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த சில மாதங்கள்னு சொல்லணும், சில வருடங்களாகவே சொல்லலாம். நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து சொல்கிற யூடியூப் சேனல் அப்படின்னு கர்வமாக சொல்லிக்கலாம். ஏன்னா தப்பான விஷயங்கள் நம்ம எதுவுமே போடுறதில்ல, நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய எந்த காலத்திற்கும் எவர் கிரீன் வீடியோஸா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல நமக்கு பெருமை இது அப்படின்னு காலரை தூக்கி சொல்லிக்கலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த பார்க்க போறோம். மனிதனாக பிறந்தவங்க யாரா இருந்தாலும், எவரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு சின்ன பரம ஏழையா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிங்க, ஒருத்திங்க ஒரு செயல் அவங்க செஞ்சாகணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களால முடியுதோ முடியலையோ முயற்சி செஞ்சு பார்க்கணும். முடிகிற அளவுக்கு முயற்சி செய்யுங்க. அது முடிஞ்சாலும் சக்ஸஸ் ஆனாலும் நோ ப்ராப்ளம், ஃபெயிலர் ஆனாலும் நோ ப்ராப்ளம். வெற்றியோ தோல்வியோ நம்மளால முடிகிற அளவுக்கு செஞ்சு பார்க்கணும். அதை விட்டு போட்டு நம்மளால இது முடியுமா, பார்க்கலாம், நடக்கும், அதுவே நடக்க பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டு பார்த்துக்கலாம், இன்னும் 2 நாள் போட்டு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம், அப்படி நாட்களை கடத்துறவங்க வேஸ்ட். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு காலத்துக்கு அவங்க செய்யவும் மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை முயற்சி செஞ்சு தோற்றாலும் பரவாயில்ல, அல்லது வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, அது அறமான வாழ்க்கை. ஓகேங்களா? அப்படி இல்லாமல் அதை செய்ய முடியல, அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு எதையுமே முயற்சி எடுக்காமல் சோம்பேறியே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அறம் கிடையாதுங்க. அது பழிக்கு தான் ஈடாகும் அப்படின்னு நம்ம வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. அந்த குறள் என்ன அப்படின்னா, மறந்து போச்சு. அந்த குறள் வேணா உங்களுக்கு ஒரே நிமிஷம் இருங்க, சொல்றேன். செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உடற்பாலதோறும் பழி. இதுதாங்க அந்த குறள். அந்த குறளினுடைய பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா, ஒருவர் வாழ்நாளில் முயற்சி செய்து செயல்களை செய்கிறார் என்றால் அது அரண். அதுவே காத்திருந்து அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து அதை செய்யாம விட்டுறாரு அப்படின்னா அது பழி அவங்க மேல. இதைத்தான் அந்த குறள்ல திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த காலத்துக்குமே பொருந்துற மாதிரி எவர்கிரீன் குறளா சொல்லி வச்சிருக்காருங்க. இது போன்ற நல்ல விஷயங்கள் நம்ம தினமும் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. குருவி பாருங்க அழகா கத்துது, பட் காத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறனால கேட்கல. ஸோ என்னை தப்பா எடுத்துக்க வேண்டாம். இது போன்ற இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஓகேங்களா? பார்க்கலாம். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேசங்கோ.